ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான கொண்டக்கடலை புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்கலாம் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அது சேர்த்துட்டு நல்லா நமக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். நல்லா நைஸா நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, ஒரு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா இந்த மாரி தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், நம்ம வந்து கொண்டைக்கடல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் அதோட சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அத நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். பாருங்க நமக்கு தக்காளியோட கொண்டைக்கடலையும் சேர்ந்து நல்லா ஃப்ளேவரா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அத நல்லா கிளறி விட்டுருங்க. நமக்கு இந்த மாரி நல்லா அந்த மசாலாவோட வாடனைலாம் போனதுக்கப்புறமா, நம்ம 1 டப்பா வந்து அரிசி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 டப்பா அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேருங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றது தான், எப்பவுமே நீங்க சாப்பாடு செய்யும்போது கல்லுப்பு சேர்க்கிறது தான் வந்து எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து டேஸ்ட் குடுக்கும். கடைசியா ஒரு 1/2 எலுமிச்சை பழத்த புழிஞ்சு விட்டு, கொஞ்சமா கொத்தமல்லியும், புதினாவையும் கடைசியா சேர்த்துட்டு, நல்லா பாருங்க உங்களுக்கு தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா, வேற லெவல்ல கொண்டைக்கடல புலாவ் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.